ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர முயன்றார், அவரை திமுக மிரட்டியது என்று தாவேகாவின் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்திருக்கிறார். திமுகவின் மிரட்டலால் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரவில்லை என்று தாவேகா நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். திமுகவிற்கு எதிராக விஜய் நிற்கிறார் என்றால் அவருக்கு மன வலிமை அதிகம் என்றும் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ஆதவ் அர்ஜுனா பேசியவற்றை தற்பொழுது பார்க்கலாம். நான் ஓப்பனா உங்ககிட்ட பதிவு பண்றேன், மக்கள்கிட்ட பதிவு பண்றேன், முக்கியமா சோசியல் மீடியா வாரியர்ஸ் கிட்ட பதிவு பண்றேன். தமிழ்நாட்டில் எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு பிரபலமான ஒரு தலைவராக ரஜினிகாந்த் அவர்கள் வரணும்னு நினைச்சார். அரசியலுக்கு வந்து சிஸ்டத்தை மாற்றணும் எல்லாம் பண்ணணும்னு நினைச்சார். ஆனால் இதே திமுக குடும்பம் பல மிரட்டல்களை கொடுத்து அவரை அரசியல் கட்சி வர விடாம பார்த்துக்கிட்டாங்க. இன்னைக்கு என்ன ஆனார்? அவரு கடைசியில் ரெட் ஜெயின்ட் பிக்சர்லயே நடிக்க போயிட்டார். அவர் மேல விமர்சனம் கிடையாது, அந்த வலிமை, மன வலிமை நம்ம தலைவர்கிட்ட இருக்கு. நான் பதிவு பண்றேன். திமுகவிற்கு எதிராக விஜய் நிற்கிறார் என்றால் அவருக்கு மன வலிமை அதிகம் என்று தாவேகாவின் நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா கூறியிருக்கிறார். ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர முயன்றார், ஆனால் அவரை திமுக மிரட்டியது என்றும் அவர் பதிவு செய்திருக்கிறார்.